கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் 29வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கிறேன். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமாங்க? கஷ்டப்பட்டாலும் சரி அவங்க இஷ்டத்துக்கு உங்கள் பிள்ளைங்களை விடாதீங்கன்னு நான் பேச விரும்புகிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது? பிரம்பையும் கடிந்து கொள்ளுதலையும் எந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குறோமோ அவங்க ஞானமாக வளருவாங்க அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை இஷ்டத்துக்கு விட்டதுனால தான் இன்றைக்கி வரையும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீ கஷ்டப்பட்டாலும் சரி உன் பிள்ளைங்களை இஷ்டத்துக்கு விட்டுறாத. இன்றைக்கி நிறைய பேரை பாரு, இஷ்டத்துக்கு விட்ட பிள்ளைகளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை படுகிறாங்க. ஆனால் சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு வந்தவங்களெல்லாம் இன்றைக்கி வாழ்க்கை நிறைய நல்லா இருக்குதுங்க. இன்றைக்கி ஐடியில் போன உடனே இல்லாட்டி ஏதாவது வேலை கிடைச்ச உடனே இந்த பிள்ளைகளுக்கு நான் சம்பாதிக்கிறேன், என் வழியை நான் பார்த்துக்கிறேன், நான் யாரை திருமணம் பண்ணணும், யாரை ஃப்ரெண்ட்ஸாக வைக்கணும்னு நீ எனக்கு சொல்லாத மம்மி, நீ எனக்கு சொல்லாத டாடி அப்படின்னு நீ சொல்கிற பார்த்தியா? ஒரு நாள் நீ அழுது கொண்டு வேதனையோடு வந்து நிற்கும்போது உனக்கு இஷ்டமாக இருந்தவர்களெல்லாம் உன்னை விட்டு போயிடுவாங்க. நீ கஷ்டப்படுத்தின பார்த்தியா உன் அப்பா அம்மா, அவங்க தான் உன் கூட இருப்பாங்க. இன்னைக்கு வாலிப தங்கச்சி தம்பி, இஷ்டத்துக்கு நீ போகாத. பெற்றோர்களே, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் உங்கள் பொண்ணு ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் கேளுங்க. அவள் சண்டை போட்டாலும் சரி, சாப்பிடாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்காம விடாதீங்க. ஏன்னா இந்த பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி ஸ்மார்ட்டாக அப்பா அம்மாவை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு தானே குழியில் விழுந்துக்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பையன் பேசுனாங்கன்னா இந்த பையன் ஏன் பேசுகிறான்னு கேளுங்க, ஏன் உன் பின்னாடி வாரான்னு கேளுங்க. இஷ்டத்துக்கு விடாதீங்க. இஷ்டத்துக்கு விட்டீங்கன்னா அப்புறம் கஷ்டப்பட வேண்டியது வரும். லேட்டாக வந்தால் கேளுங்க, ஏன் லேட்டாக வந்தேன்னு. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எதுக்கு தேவையில்லாமல் 12 மணி 1 மணிக்கு ஆன்லைனில் இருக்குங்கன்னு கேளுங்க. நீங்கள் ஏன் தெரியுமா? இன்னைக்கு நீங்கள் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் நாளைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அது ரிவார்டாக மாறிடுங்க. இன்றைக்கி நான் சொல்ல வர, என்ன பிள்ளை வளர்த்துருக்கா, என்ன பிள்ளை அப்பனை மாதிரி தான் பிள்ளையும் இருக்குது, இப்படியெல்லாம் நமக்கு கேள்விப்படும்போது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பா யார் தெரியுமா? கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது நல்ல அப்பா இல்லை. அவன் என்ன வேணாலும் கேட்பான், நம்ம வாங்கி கொடுக்க முடியுமா? அவனுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்கறதுக்கு பேர் தான் உண்மையான அப்பா. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன், பிள்ளையை விட்டு கொடுக்காத தாய்களே, உங்களை பார்த்து சொல்ல வர, இஷ்டத்துக்கு விடாதீங்க. இன்றைக்கி குடிச்சிட்டு வந்து தப்பான படத்தை பார்த்துட்டு எவ்வளோ ஒருத்திக்கிட்ட மாட்டிக்கிட்டு நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ கல்யாணம் முடியாதவங்க கூட இல்லை, கல்யாணம் முடிஞ்சவங்க கூட தொடர்பில் ஆகி இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால் தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கையாக இருங்கள். கிறிஸ்துவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளின் மேல் கவனம் வைங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்கள் பிள்ளைகளை உம்முடைய சித்தத்துக்கும் உம்முடைய இஷ்டத்திற்கும் வளர்க்க இந்த பெற்றோர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.